அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாவுல் ஹமீத் கீழக்கரையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு பஜருக்கு பாங்கு சொல்லக்கூடிய அந்த முஅத்தின் என்ன செஞ்சாருன்னா, பாங்கு சொல்லிட்டு சல்லு ஃபீ ரிஹால், அவங்களுக்கு வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாரு. இது சரியா? இது லேசாக தூரல் தான் போட்டுக்கிட்டு இருந்தது, கடுமையான மழைலாம் இல்லை. இப்படி லேசாக மழை பெஞ்சாலும் இப்படி சொல்லணுமா? அது கொடையை பிடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுபோல் இன்னைக்கு வேறு சிலரும் இந்த லுகரோட சேர்த்து அசரை என்ன செஞ்சிடறாங்க, அந்த மழை நேரங்களில், மழை காலங்களில் இல்லை, மழை நேரங்களில், மழை காலமாக இருந்தாலும் சரி அல்லது கோடை காலத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து ஜம்மு பண்ணுவதற்கு இப்படி ஜம்மு பண்ணுறாங்க. இப்படி செய்வதற்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அதுபோல் நம்ம இதுக்கு விரிவாகவே நம்ம ஒரு ஆடியோவும் போட்டிருந்தோம். மழை காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, எவ்வாறு அமைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு விரிவாக நம்ம போட்டிருக்கிறோம். இப்படி இருந்தாலும் இந்த சகோதரர் சாவுல் ஹமீத் அவங்களுடைய கேள்விக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், பதிலை சொல்லிடுவோம். அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, பாங்கு சொன்னார்கள், பின்னர் உங்கள் கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள், சல்லு ஃபீ ரிஹால், உங்களுடைய வீடுகளிலேயே கூடாரங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எப்போ சொல்கிறாங்கண்டா, குளிர் காற்று நிறைந்த ஒரு இரவில், காற்று குளிராக இருக்குது, அதுதான் மழை பெய்யல, மற்ற ஜில்லுன்னு காற்று அடிக்கக்கூடிய குளிரான காற்றில் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கூடாரங்களிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்போ சொல்லிட்டு குளிரும் மழையும் உள்ள இரவுகளில் கூடாரங்களிலே தொழுகுங்கள் என்று கூறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தினுக்கு உத்தரவிட்டார்கள். இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, இது நானாக சொல்லலை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிராக இருக்கக்கூடிய இரவுகளில், மழையுள்ள இரவுகளில் இந்த மாதிரி உங்கள் வீடுகளிலேயே கூடாரங்களிலே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 6666வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மழை தான் பெய்யணும்னு இல்லை, அதாவது மழை கனமாகத்தான் பெய்யணும்னு கிடையாது. மழை லேசாக பெஞ்சாலும் சரி, அல்லது இடிஞ்சுக்கிட்டு இருக்குது, மழை டப்புன்னு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி இருந்தாலும் கூட, காற்று குளிர்ந்த காற்றாக இருக்குது, வெளியில் போக முடியாது, ஒதுக்குறாது, பல பேர்த்துக்கு அதனால கேடு ஏற்படும் அப்படி என்று இருக்குமே. ஆனாலும் இந்த ஒரு அறிவிப்பை செய்யலாம் என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுபோல் இந்த லுகர் நேரத்திலே அசரை துழு வைக்கிறாங்களா இல்லையா, மகரிப் நேரத்தில் இசாவின் சில இடங்களில் துழு வச்சிடுறாங்க. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக, அதாவது இந்த ஹதீஸை நம்ம படிக்கக்கூடிய நேரத்திலேயே அதில் சில உண்மைகள் நமக்கு விளங்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்ன அறிவிக்கிறாங்கண்டா, மதீனாவில் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் லுகரையும் அசரையும் சேர்த்து ஒரே நேரத்தில், அதே மாதிரி மகரிபையும் இசாவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, அப்போது எந்த விதமான அச்சமோ மழையோ இருக்கவில்லை. மழையும் இருக்கலை, மழை இருக்கலைன்ற என்ன அர்த்தம், மழை காலங்களில் இப்படி செய்யலாம்னு அர்த்தம். அச்சம் இருக்கலன்ற என்ன அர்த்தம், அச்ச நேரங்களில் இப்படி செய்யலாம்னு அர்த்தம். ஆனால் மழையோ அச்சமோ இல்லாத நேரத்துலையும் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மக்களுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு மழை மிகுந்த ஒரு இடங்களில் மழை பெய்யக்கூடிய மழை பெய்து கொண்டு இருக்குது, அல்லது ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, அந்த மாதிரியான நேரங்களாக இருந்தால் ஒரு நேரத்திலே 2 தொழுகையும் தொழுது கொள்ளலாம். அதுக்காக மகரிபையும் அசரையும் மகரிபையும் தொழுக முடியாது. லுகரையும் அசரையும் ஒன்று சேர்த்து தொழுவதற்கு, மகரிபையும் இசாவையும் ஒன்று சேர்த்து தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு அது சொல்லிட்டு கீழே வக்கீவு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவ்வாறு ஏன் செய்தார்கள் என்று கேட்டேன். இப்படி சொல்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இந்த மாதிரி சில நேரங்களில் செஞ்சுருக்கிறாங்க, அப்போ அச்சமும் இல்லை மழையும் இல்லை, அப்படி ஒரு நேரத்துலையும் செஞ்சுருக்கிறாங்களே, சரி மழை அச்சமாக இருந்தால் அது ஒரு காரணம், அது இல்லாமல் இருக்கும்போது ஏன் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது, தம் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்தார்கள். அப்படின்னா மழை நேரங்களில், அச்சம் நிறைந்த நேரங்களில், குளிர் நேரங்களில் அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி முஸ்லிமுடன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, 1272வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் கடுமையான குளிராக இருக்குது, மழை பெய்து கொண்டிருக்கு, மழை அடமழை தான் பெய்யணும்னு கிடையாது, தூறல் போட்டு கொண்டு இருக்குது, அது சில பேருக்கு ஒத்துக்கிறாது. அந்த மாதிரி மக்களுக்கு சிரமம், தொழுகணும், அது முக்கியம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, வந்தால் அந்த காற்று அந்த மழையும் அவர்களுக்கு ஜனதோஷத்தை ஏற்படுத்திடும், மற்ற ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிடும். இப்படி குளிர் நேரமாக இருக்குது, தண்ணி பட்டா என்ன செய்யும், உடம்பு ஒத்துக்கிறாது, இப்படியாக இருக்க மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான வழிமுறையை, மார்க்கத்தை எளிமையாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.